மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அயோத்தி ராமர் கோயிலில் நேற்று கும்பாபிஷேகம் முடிந்த நிலையில் கட்டுக்கடங்காத வகையில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அப்பொழுது காவல்துறை தடுப்புகளையும் மீறி மக்கள் நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். அயோத்தி ராமரை தரிசனம் செய்வதற்காக கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் இருப்பதை காண முடிகிறது. அந்த கூட்டத்தை சரி செய்ய, கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? வணக்கம். அயோத்தியா ராமர் கோவிலின் பிராண பிரதிஷ்டை நேற்று நடைபெற்றது. நேற்று முக்கிய பிரமுகர்கள் மட்டுமே பாலராமரை தரிசித்தனர். ஆனால் இன்று முதல் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காலை முதலே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பாலராமரை மூலவரை தரிசனம் செய்து வருகின்றனர். காலை 7 மணிக்கு அந்த மூலவருடைய மங்கள ஆர்த்தியும் தீப ஆராதனையும் தரிசனமும் நடை திறக்கப்பட்டு தரிசனம் என்பது வழங்கப்பட்டது. ஆனால் அயோத்தியாவிற்கு தற்போது பெருமளவிலான மக்கள் திரண்டிருக்கிறார்கள். அதாவது பிரதான நுழைவு வாயில் முன்பு கட்டுக்கடங்காத கூட்டம் திரண்டிருக்கிறது. அதிகாலை 3 மணியிலிருந்தே கடும் பணியையும் பொருட்படுத்தாது அந்த மக்கள் கூட்டம் அந்த பிரதான நுழைவு வாயில் முன்பு குழுமி இருக்கின்றனர். கிட்டத்தட்ட ஒரு காட்டாற்று வெள்ளத்தை தடுத்து நிறுத்துவது போன்ற ஒரு சூழல் தான் அங்கு காணப்படுகின்றது. கட்டுக்கடங்காத ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். கயிறுகளை கொண்டும் பேரிகார்டுகளை கொண்டும் அவர்கள் கூட்டத்தை அடக்கி வைத்திருக்கின்றனர். ஆனால் நீண்ட நேரமாக காத்திருந்த மக்கள் பொறுத்திருக்க முடியாமல் அந்த தடுப்புகளை மீறி, காவல்துறையினரை மீறி அவர்கள் முன்னேறி வரக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகின்றது. காவல்துறையில் பொறுத்த வரைக்கும் ஏராளமான காவல்துறையினரை பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். அதாவது ஒன்று கோவிலுக்கு வெளியே, மற்றொன்று பிரதான நுழைவு வாயில் முன்பு. அதாவது பிரதான நுழைவு வாயிலில் பக்தர்கள் தடுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கோவிலுக்கு உள்ளே அனுப்பப்படுகிறார்கள். கோவிலுக்கு வெளியேயும் அங்கு காவல்துறையினர் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கூட்டம் எல்லாம் நேற்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அயோத்தியாவிற்கு வர தொடங்கிய கூட்டம். நேற்று தரிசிக்க முடியாமல் இன்று தரிசிப்பதற்காக அவர்கள் முண்டியடித்து செல்கின்றனர். இருப்பினும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவது என்பது காவல்துறைக்கு சவாலாகவே இருக்கிறது. எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் இருப்பதாக அவர்கள் தரப்பில் கூறப்படுகின்றது. குறிப்பாக 3 முதல் 4 லட்சம் பக்தர்கள் இன்றைக்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையினர் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.